Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்துள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ள தாவேகாவில் மாற்று கட்சியினர் பலர் தொடர்ந்து இணைந்து வருகின்றனர். அந்த வகையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்களான உடுமலை ராதாகிருஷ்ணன், MSM ஆனந்த், MC சம்பத், கடம்பூர் ராஜு ஆகியோர் தாவேகாவில் இணைந்தனர். மேலும் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் MLAக்கள் பலர் தாவேகாவில் இணைந்தனர். பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அன்போடு இருக்கக்கூடிய தலைவர், ஒரு ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய தலைவர், உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தியாகத்துக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய தலைவர். அதுக்கு செங்கோட்டையன் அண்ணனே ஒரு உதாரணம். ஆக்சுவலா கட்சியுடைய அவை தலைவர் ஆக்கினார். இந்த சட்டமன்றத்தில் எங்கள் வழிநடத்துவர் அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள். அப்ப இந்த விதமான முக்கியத்துவம் வேற எந்த கட்சியிலையும் கிடைக்காது. அப்ப உங்களை எல்லாம் வரவேற்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு. நாங்க அன்னைக்கே சொன்னோம், 90% அதிமுகவுடைய நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேருவார்கள். எந்த சூழலில் விட்டுக் கொடுக்காமல் எங்களுடைய பணி முழுமையாக செம்மையாக சிறப்பாக அங்கிருக்கும் மன்ற நிர்வாகிகளோடு சேர்ந்து முழுமையாக செயல்பட்டு வெற்றி 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 என்பதை ஒரு குறிக்கோள். அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, தலைமை என்ன சொல்கிறதோ, தலைமையோடைய கட்டளை என்னவோ, தலைமையோடைய உத்தரவு என்னவோ, மாண்புமிகு நீதிபதி டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோடு பயணித்த அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் சொன்ன கண் அசைவுக்கு நாங்கள் செயல்படக்கூடிய ஆள். தமிழகத்தில் ஒரு தீய சக்தி அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவன் கட்டளையாக ஒரு தூய சக்தி வந்தால்தான் நடக்கும் என்று காலத்தின் கட்டாயத்தின் பேரில் வந்து இன்றைக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அண்ணன் சம்பத் அவர்கள் சொன்னதை போல அவர் வாழ்கின்ற காலம் வரை தமிழகத்தின் முதலமைச்சராக வாழ்வார் என்ற மக்களுடைய எண்ணத்தின்படி இன்றைக்கு நாங்கள் இந்த கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறோம்.